ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டே 2 டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இப்போ 9:50லேருந்து 11:15 வரைக்கும் 2 ஹவர்ஸ்ல வந்து டெக்னிக்கல் படி வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. நிஃப்டி 50 இது வந்து 3 மினிட்ஸ் சார்ட்ல வச்சிருக்கேன். ட்ரேடிங் வியூ 3 மினிட்ஸ் சார்ட்ல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 வந்து ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துச்சு. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், ஓகேவா? இதை அவங்க பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் இங்க இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நிக்காம ஒரு ரேலி. சரியா? இதை பிரேக் பண்ணாலே ஹையர் ஹை. இந்த ஹையர் ஹைல இருந்து 200 பாயிண்ட்ஸ் நிக்காம வந்ததுனால ஒரு புல் பேக், ஹையர் லோ, திரும்ப ஹையர் லோக்கு அப்புறம் என்ன வரணும், ஹையர் ஹை. ஹையர் ஹை ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு கன்சாலிடேஷன் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதை பிரேக் பண்றதுக்கான வால்யூம் நிஃப்டி கிட்ட இல்ல, பொட்டன்ஷியல் பையர்ஸ் இல்ல. சோ வந்து இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஆயிட்டு இருக்கு. சரி, இது வந்து நிப்டியோட வியூ. நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் பையரா இருந்தீங்கன்னாலும், ஃபியூச்சரா இருந்தாலும், ஃபியூச்சர் ட்ரேடர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க ஈக்விட்டி ட்ரேடர்ஸா இருந்தாலும் சரி, ஆஃப்டர் தி பிரேக் அவுட் வந்து நல்லா வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் மூமெண்டம் இருந்துச்சு ஸ்டாக்ஸ்ல. நீங்க வந்து நிப்டியை பை பண்றீங்க அப்படின்னா கூட பிரேக் அவுட் கேண்டில், இது கன்ஃபர்மேஷன் கேண்டில், ரெண்டுமே வந்து கிளியர் கட்டா பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் எப்படி ஓப்பன் ஆகணுமோ டெக்னிக்கல் படி அது ஓப்பன் ஆயிருக்கு. பொசிஷன் நீங்க இங்க எடுக்கலாம். இந்த கேண்டில் நீங்க பொசிஷன் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ், சார் எனக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் இருந்தா போதும் சார், சரி 100 பாயிண்ட் இருந்தா போதும் சார், சரி நீங்க இங்க கட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 பாயிண்ட். சரியா? 40 பாயிண்ட், நீங்க வந்து 40 பாயிண்ட் அப்படின்னா நீங்க ஒரு லாட் எடுக்கிறீங்க. 65 2600 ரூபாய். எக்ஸாம்பிளுக்கு நீங்க 3 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு நீங்க வந்து எவ்வளவு லாட் எடுக்கிறீங்களோ அவ்வளவு லாட்ஸ்க்கான ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த சின்ன ஒரு டைம்லயே வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் படி ப்ராப்பரா மூவ் ஆகும்போது நம்ம வந்து இது வந்து ஸ்கேல்பிங் ட்ரேட் அப்படிம்பாங்க. இந்த ஸ்கேல்பிங் ட்ரேட்ல வந்து உங்களுக்கு தீட்டா வேல்யூ, உங்களுக்கு வந்து இந்தியா விக்ஸ், இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. சரி, நீங்க பொசிஷன் கொண்டு போறீங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது தான் வந்து நிறைய டேட்டாவை நம்ம பார்க்கணும். இது ஸ்கேல்பிங்க்குலாம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய இது தேவையில்லை. சரியா? ஸ்கேல்பிங் அது பண்ணிருக்கலாம். இல்ல நான் ஈக்விட்டி எடுத்து பண்றேன். ஈக்விட்டிஸ் வந்து நம்ம குரூப்ல நம்ம ஷேர் பண்ணிருந்தோம். நம்ம குரூப்ல வந்து நம்ம இப்ப ரெகுலரா வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது பாத்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நம்ம ஷேர் பண்ணோம். 9:27 வந்து ஷேர் பண்ணிருக்கோம். சரிங்களா? 9:27 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். 27ல இங்கதான் ஷேர் பண்ணிருக்கேன். சரியா? மார்க்கெட் வந்து மேல போகுது, மேல போக போகுது, இண்டிகேஷன் கீழே காட்டிடுச்சு. நமக்கு இது வந்து சப்ளை ஜோன் தான். ஆனால் உங்களோட இண்டிகேஷன் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அப்படிங்கறனால நான் உங்களுக்கு 9:27 வந்து இந்த மாதிரி வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது என்னாச்சு, அதுல இருந்து ஒரு சின்ன புல் பேக், ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் லோக்கு அப்புறம் ஹையர் ஹை. இந்த புல் பேக் வந்துச்சுனாலே, புல் பேக் வந்தாதான் உங்களுக்கு இந்த ரேலி வந்து ஹெல்த்தியா இருக்கும். எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, நிக்காம இப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி ரேலி கிடையாது. இது எப்ப வேணா ஃபாலோ ஆகலாம். புரியுதா? சோ உங்களுக்கு வந்து ஒரு புல் பேக் கொடுத்து போகுது, ஹையர் ஹைல இருந்து ஹையர் லோ வந்துட்டு மேல போகுது அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா சூப்பரா இருக்கும். நீங்க இதுல வந்து இந்த மாதிரி இல்ல, இந்த புல் பேக்கை வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எங்க வேணா எடுக்கலாம். இந்த புல் பேக் வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் சின்னதா போட்டு நீங்க எங்க வேணா எடுக்கலாம். சரியா? நம்ம வந்து போடும்போது வந்து
ஐ திங்க் 905. அதுக்கப்புறம் எவ்வளவு போறான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 919 வரைக்கும் போயிருக்கான். சரியா? ஸோ இதுல வந்து ஒரு டீசென்டான ஈக்விட்டிஸ்லயே ஒரு டீசென்டான ப்ராஃபிட்ஸ் நம்ம இந்த ரேலியில எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, செகண்ட் வந்து நம்ம வந்து பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் வந்து நம்ம குரூப்ல வந்து நேத்து நம்ம ஷேர் பண்ணிட்டோம். சரிங்களா? இங்கே ஷேர் பண்ணிருக்கோம் பாரதி ஏர்டெல். சரி, 1 hour சார்ட்ல வந்து ஷேர் பண்ணிருக்கோம் பாரதி ஏர்டெல் 1 hour சார்ட். இன்னைக்கு அதோட ரேலி பிரமாதமா இருந்திருக்கு. சரியா? 1 hour சார்ட்ல நம்ம இங்கன்னா 1875 இந்த இதுல வந்து நம்ம ஷேர் பண்ணி நிறுத்திருக்கோம். சரியா? 75 இங்க இந்த ரேஞ்ச். இது வந்து இப்போ நான் ஷேர் பண்ணது. நேத்து நான் வந்து பாரதி ஏர்டெல் வந்து நேத்தே நான் ஷேர் பண்ணிருப்பேன். நேத்து சாயந்தரம் 648 நான் ஷேர் பண்ணிருக்கேன். எவ்வளவு 1850 நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதான் இந்த பிரைஸ்ல இங்க வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதுவும் பிரமாதமா 1 hourல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன், டெக்னிக்கல் படி வந்து உங்களோட பிரேக் அவுட்ஸ்க்கு முன்னாடி வந்து சேனலோ ட்ரெண்ட் லைனோ இல்ல பாக்ஸ் பிரேக் அவுட்டோ எவ்வளவு நேரம் கன்சல்டேஷன் ஆயிருக்குங்கிறத பொறுத்து வந்து இதோட ரேலி இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு 1 hour கேண்டில்லையே வந்து இவ்வளவு பெரிய ரேலி கன்சாலிடேஷன் ஆயிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா மேல போகும் அப்படின்ட்டு வந்து குரூப்ல நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் நேற்று சாயந்தரமே. இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆச்சு. நீங்க வந்து 3 minutes கேண்டில் வச்சு பார்க்கலாம். இன்னைக்கு காலையில அது ஓப்பன் ஆனது இங்க இந்த பிரைஸ்க்கு வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மேல ஹையர் ஹை, புல் பேக் ஹையர் லோ, திரும்ப ஹையர் ஹை. இந்த ஹையர் ஹை போகும்போது நீங்க ப்ரீவியஸ் ஹையர் ஹை பிரேக் பண்ணும்போது எடுக்கலாம். பிரேக் அவுட் பிரேக் அவுட் கேண்டில், கன்ஃபர்மேஷன் கேண்டில் இங்க எங்க வேணா எடுக்கலாம். இந்த இடத்துல நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா 880க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 890 10 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு போதும் சார். நான் வந்து உங்களுக்கு 250 குவான்டிட்டிஸ் எடுத்திருக்கேன், எனக்கு 10 பாயிண்ட்ஸ் போதும். 10 பாயிண்ட்ஸ் ஈஸியா உங்களால எடுக்க முடியும். நீங்க ஃபியூச்சர் போனாலும் சரி, ஈக்விட்டில 10 பாயிண்ட்ஸ் போனாலும் சரி, உங்களால ஒரு டீசென்டான ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா புக் பண்ணிருக்க முடியும். சரி, அதுக்கு அடுத்தது எஸ்பிஐ. எஸ்பிஐஎன் வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணல, பட் நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2-3 டேஸா வந்து ஃபினான்ஸ் ஆர் பேங்க் வந்து பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. ஆனா கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கேண்டில் ட்ரெண்ட் லைன் மட்டும் தான் ரீசெண்டா, ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைன் பேக் பண்ணா அலாரம் அப்படிங்கிறது வந்து போட்டு வச்சிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேல இதுல வந்துச்சுன்னா இதுக்கு மேல அலாரம் வைக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். அப்புறம் காலையில பார்த்தா அலாரம் அடிச்சது. அலாரம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் குரூப்லயே போட்டேன். உங்களுக்கு வந்து எஸ்பிஐ பாருங்க அப்படின்ட்டு வந்து குரூப்ல வந்து நான் போட்டிருந்தேன். சரிங்களா? இந்த குரூப்ல வந்து போடும் போதே வந்து நான் பொசிஷன் எடுத்தேன். பொசிஷன் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது வந்து பிரைஸ் மேல போயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட், லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, டபுள் பாட்டம், லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, டபுள் பாட்டம், டபுள் டாப், ட்ரிபிள் பாட்டம். அதுக்கு அடுத்தது வந்து லோயர் ஹை போயிட்டு ஹையர் லோ வச்சு திரும்பிட்டான், ட்ரெண்டை திருப்பிட்டான். ட்ரெண்ட் திரும்பும் போது நம்ம வந்து அலாரம் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சிருக்கோம். பொசிஷன் வந்து இந்த இடத்துல அலாரம் அடிக்கும் போது ஒரு புல் பேக் கேண்டில், இதுக்கு மேல போகும்போது இங்கே பிரேக் அவுட், இது கன்ஃபர்மேஷன் கேண்டில். நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில்லையே கண்டிப்பா இங்க இருந்து நல்ல ரேலியை பார்த்துட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் இதுல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்க பொசிஷன் எடுக்கிறோம். இங்க பொசிஷன் எடுக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து 98 ஆல்மோஸ்ட் நம்ம பொசிஷன் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஈஸியா புக் பண்ணிட்டு நம்மளுடைய வந்துடலாம்.
சரியா? ஸோ இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் படி தான் வந்து ஒர்க் ஆகுது. லாஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் மந்த் மார்ச் பிப்ரவரியில வந்து வார் இஷ்யூனால அவங்களுக்கு ப்ராப்பர் டெக்னிக்கல் ஒர்க் ஆகல. நம்ம சொல்லியிருந்தோம் டெக்னிக்கல் படி ஒர்க் ஆகல. ஏன்னா இது வந்து பேண்டமிக் மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன்னால பேனிக்ல எல்லாரும் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஆனால் கண்டிப்பா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து குரூப்ல சொல்லியிருந்தோம். இந்த மந்த் வந்து சூப்பரா வந்து டெக்னிக்கல் இப்படி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? பாரதி ஏர் பாரதி ஏர்டெல் எஸ்பிஐ பார்த்துருக்கோம். எஸ்பிஐக்கு அடுத்தது வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் ஆல்சோ வந்து நம்ம நேற்று சாயந்தரமே குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக்கோட இது வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி மார்னிங் வந்து நியூஸ் கொடுத்துருந்தோம். இப்ப பாருங்க, இதுல வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு. பிரேக் அவுட் கேண்டில், கன்ஃபர்மேஷன் கேண்டில், சூப்பர். இந்த ஒரு கேண்டில்ல வந்து நீங்க கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க இருந்து வந்து மினிமம் உங்களால ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து புக் பண்ணிக்க முடியும். பிரேக் அவுட் கேண்டில் நல்ல கேண்டில். அதுக்கு அடுத்தது கன்ஃபர்மேஷன் எப்படி ஓப்பன் ஆகணுமோ அப்படிதான் ஓப்பன் ஆயிருக்கு கன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் இந்த இதுல வந்து நீங்க எங்க வேணா நீங்க கொஸ்டின் என்ட்ரி கொடுக்கலாம். ப்ராப்பரா என்ட்ரி கொடுத்துட்டு நீங்க வந்து எனக்கு 10 பாயிண்ட் வேணும், 15 பாயிண்ட் வேணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லவே கூடாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா எப்படி சொல்றது, இட்ஸ் ஓகே ஃபைன், சூப்பரா இருக்கு மார்க்கெட்டை பிடிச்சா ரேலி அப்படியே போயிட்டே இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கு. எப்ப வேணா எது வேணா நடக்கலாம். ஸோ உங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் நீங்க புக் பண்ணிக்க வேண்டியது. இதுல நீங்க வந்து இந்த ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ்ல வந்து எவ்வளவு குவான்டிட்டி போறீங்க அப்படிங்கிறது மேட்டர். சரியா? நீங்க 100 போறீங்களா, 500 குவான்டிட்டி போறீங்களா, இல்ல வந்து ஃபியூச்சர்ல ஒரு லாட் போறீங்களா அப்படிங்கறத விஷயம். ஃபியூச்சர் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 1 or 2 பாயிண்ட்ஸ் நீங்க பிடிச்சிட்டு வெளியே வந்தீங்கனாலே உங்களால வந்து 3 to 4,000 4,500 வந்து நீங்க புக் பண்ண முடியும். சரியா? சோ இதுவும் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஏயு ஸ்மால் பினான்ஸ். இது வந்து நியூஸ் இருக்கு. நம்ம காலையில கூட இந்த நியூஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். சரி, அதுக்கு அடுத்தது ரிலையன்ஸ் வந்து நேற்று சாயந்தரம் வந்து நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ரிலையன்ஸ் நேற்று சாயந்தரம் வந்து குரூப்ல 5 minutes சார்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இது வந்து சூப்பரா இருக்கு. ரிலையன்ஸ் வந்து இப்பதான் வந்து மூமெண்டமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். சரியா? 5 minutes சார்ட் இதான் நம்ம ஷேர் பண்ணியிருந்த இது சார்ட்டோட. இந்த ப்ளூ ரவுண்ட் என்ன செய்யுது? ஃபேக் அவுட். சரியா? ஃபேக் அவுட் கொடுத்தான். இது வந்து சப்ளை ஜோனை வந்து பிரேக் பண்ணிட்டு மேல போய் இந்த ஒரு சேனலுக்குள்ளேயே டிராவல் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இது பிரேக் பண்ணா மேல போகும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நேற்று சாயந்தரம் வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருந்தோம். பிரேக் ஆனா மேல போயிடும். 1394 வந்து போட்டிருந்தோம் இங்கே. அப்புறம் இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டில்ல வந்து பிரேக் பண்ணி மேல போயிட்டான். ஹையர் ஹை, ஹையர் லோ, புல் பேக் ஆகுது. புல் பேக்ல வந்து நம்ம இந்த கேண்டில் இந்த இதை பிரேக் பண்ணிச்சுனாலே நீங்க வந்து என்ட்ரி கொடுக்கலாம். இங்க ஸ்பைக்கை வச்சு என்ட்ரி கொடுத்தீங்கன்னாலும் சரி, ஸ்பைக்கை வைக்காம என்ட்ரி பாடியில கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து சுதாரிப்பா இருக்கணும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து மூமெண்ட்டும் வேற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வந்து நீங்க இதுல கொடுத்துருந்தீங்கனாலும் சரி, இல்ல நான் இதுல கொடுத்துக்கிறேன் சார், நீங்க இதுல கொடுத்துருந்தீங்கனாலும் சரி. நீங்க இதுல கொடுத்துருந்தீங்கன்னா 410, இதோட ஹை வந்து 427, 17 பாயிண்ட்ஸ். இந்த 17 பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு தேவையானது 7 பாயிண்ட்ஸ், 6 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ், 500 குவான்டிட்டியா இல்ல ஃபியூச்சர் சார்? ஃபியூச்சர்ல ஒரு லாட். ஃபியூச்சர் எப்படி பாக்குறது சார்? ஃபியூச்சர்ல எவ்வளவு இருக்கும், எவ்வளவு வேணும் அமௌண்ட் பாத்துக்கோங்க. இதுல வந்து நீங்க கூகுள்ல போயிட்டு F&O ஸ்பேம் மார்ஜின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 0 வரும் கால்குலேட்டர். F&O வச்சுக்கோங்க. உங்களுக்கு BFO, கமோடிட்டி, மல்டி கமோடிட்டி, கரன்சி இதெல்லாம் வரும். NFO, நிஃப்டி ஃபியூச்சர் ஆப்ஷன். சரியா? இதுல வந்து ரிலையன்ஸ் போடுங்க. ரிலையன்ஸ் 3 மாசம் கான்ட்ராக்ட் எடுக்கலாம். சரியா? நீங்க வந்து இந்த மாசம் கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க 500 குவான்டிட்டி. உங்களுக்கு எவ்வளவு தேவை? 1,23,000 ரூபாய் இருந்தா போதும். 500 குவான்டிட்டி உங்களுக்கு வந்து ஒரு
17 பாயிண்ட். நீங்க 17 பாயிண்ட் நம்ம பிடிக்கவே வேணாம். சரியா? நம்ம 7 பாயிண்ட் பிடிக்க முடியும்ல. 7 into 7 3500. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே ப்ராப்பரா அந்த சார்ட்டை ரீட் பண்ணி அது என்ன சொல்ல வருது அப்படின்றத ரீட் பண்ணிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் டெய்லியும் நம்ம லாஸ்ட் 3 டேஸா ஐ திங்க் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு 4000 5000 புக் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 5 to 6000 புக் பண்ணி முடியும். நீங்க 5000 போடுங்க, 3 டேஸ்ல 5000 அப்படின்னு போட்டீங்கன்னா 15000 ஆச்சு. நீங்க வந்து வேற வேற ஆப்ஷன்ஸ் பண்றேன், நான் ஹெவி லாட்ஸ் வந்து வாங்கி விற்கிறேன் அப்படின்ட்டு ஒரே நாள்ல 20,000 பிடிக்கலாம். ஆனா மறுபடியும் வந்து ஃப்ரைடே என்ன ரிசல்ட், வீட்டுக்கு எவ்வளவு பணம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்ட்டு நம்ம கையை நம்மளே பார்க்கணும்னா ஒண்ணுமே இருக்காது. ஸோ சின்ன சின்னமா ப்ராஃபிட் ஒவ்வொரு நாளும் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா 3 டேஸ்ல 15,000 ஆச்சு. இது ஒரு 10 டேஸ்ல பண்ணீங்கன்னா 50,000 ஆச்சு. 50,000 ஆச்சு. சரியா? ஸோ நமக்கு இது வந்து பிரைமரி இன்கம் அப்படின்ட்டு வந்தவங்க கம்மி தான். செகண்டரி இன்கமா இருக்கணும் அப்படின்ட்டு வந்தவங்க தான் அதிகம் இந்த நம்ம குரூப்ல. சரியா? செகண்டரி இன்கம்க்கு வந்து இது 50,000 பர் மந்த் இது கொடுக்குது அப்படின்னா வந்து மோர் தென் எனஃப் ஐ திங்க். சரியா? திங்க் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.